குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுதுங்க. காலையில் 9:15க்கு வெயில் பாருங்களேன் எந்த அடி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ரூட்டுங்க. இந்த ரூட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தாங்க நிற்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ரூட் வந்து நமக்கு புது ரூட்டு தான், நம்ம ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். காந்திபுரத்தில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம், பண்ணாரி, இந்த மாதிரி ஊர்களுக்கெலாம் இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே ஒரு டவுன் பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஆணைக்கட்டிக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் சர்வீஸ் விட்டுருக்காங்க. கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ரூட்டில் நம்ம ட்ரை பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணலாங்க. இந்த பக்கம் இந்த லைனில் நிற்கிற வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாங்க போகுது. பட் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக எஸ்சிடிசியிலேருந்து டிஎன்எஸ்சிடிசி கன்வெர்ட் பண்ண வண்டி தாங்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த வண்டியில் தாங்க நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய எஸ்சிடிசியில் என்ன சீட் இருந்ததோ அந்த சீட்டு தாங்க. இது ரொம்ப பழைய வண்டிங்க. BS3 தான் நினைக்கிறேன். இந்த வண்டி வந்து BS3 BS4 தெரியல, ஆனால் பழைய வண்டி தான். பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நினைக்கிறேன். பட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையிலங்க. இன்றைக்கி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போனால் சேலம் வண்டி 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு காலியாக தாங்க போகுது. இந்த லெஃப்ட் சைடு நிற்கிது பார்த்திங்கன்னா, இதுவுமே சேலம் போகிற வண்டி தான். அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப காலியாக தாங்க தெரியுது. 9:35க்கெல்லாம் நம்ம வண்டி உள்ளேருந்து வெளியே வந்துருச்சுங்க. பட் வெளியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு இப்போ தான் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்புதுங்க. கரெக்டாக 9:45க்கு நம்ம வண்டி காந்திபுரத்துலேருந்து கிளம்பிடுச்சு. வண்டி ரொம்ப காலியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது. நமக்கு முன்னாடி ஒரு எஸ்சிடிசி போகுது பார்த்திங்களா, இது சென்னை போகிற வண்டி, சேலம் வழியாக தாங்க போகுது. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நம்ம பார்க்குற வண்டி சேலம் ஓசூர் வழியாக பெங்களூர் போகிற வண்டிங்க. ரொம்ப நாளாகவே கோயம்புத்தூர்லேருந்து சேலம் ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோங்க. பட் அது வந்து இன்றைக்கி தான் நமக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ட்ரை பண்ணுற வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியிலேருந்து டிஎன்எஸ்டிசி கன்வெர்ட் பண்ண வண்டிங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நிறைய வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படிலாம் மாற்றிருக்காங்கன்னு தெரியல. பட் மாற்றின வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ரூட் வண்டியாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த வண்டியுமே கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் 1 to 1 தான் ரன் பண்ணுறாங்க. கரெக்டாக 9:45க்கு காந்திபுரத்தில் எடுத்திருக்கோம். 1 மணிலேருந்து 1:15க்குள்ளே சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி என்ன டைமிங்கில் நம்ம அங்கே போகிறோம், வண்டியோட ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க. நம்ம டிஎன்எஸ்டிசிலேருந்து நிறைய வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களுக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி ரன் பண்ணுறாங்க. ஏசி வண்டியும் எக்கனாமிக்கல் ஏசி வண்டியும் நிறைய வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போக எஸ்சிடிசி வண்டி சென்னை போகுது பார்த்திங்கன்னா, சென்னை பெங்களூர் போகிற வண்டிகளும் சேலம் வழியாக தாங்க போகும்.
கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு 1-to-1 பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் 1-to-1 ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியில் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு 180 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போது கோயம்புத்தூர் தாண்டி சேலம் பைபாஸில் கனியூர் டோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. இங்கே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வண்டி ஃபுல்லாகலை, ஒரு 10 டிக்கெட் தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 தாங்க. இடையில ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும் தாங்க வண்டிக்கு, லக்ஷ்மி நகர், அங்கே மட்டும் தான் வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்து ஒரு பிரேக். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல வேறு எங்கேயுமே வண்டி நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் டு சேலம் இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-to-1க்கு ஒரு டிக்கெட் போடுறாங்க, 1-to-5க்கு ஒரு டிக்கெட் போடுறாங்க, ஏசி வண்டிக்கு ஒரு மாதிரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிஎன்எஸ்டிசி, அதாவது எஸ்சிடிசிலேருந்து டிஎன்எஸ்டிசி கன்வெர்ட் பண்ண வண்டி, இந்த வண்டிக்கு ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிடிசி வண்டிக்கு ஒரு மாதிரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ரூட்டில் நிறைய டைப் ஆஃப் வண்டி ஓடுது, நிறைய டைப் ஆஃப் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு சைடில் போது பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. பட் இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அவங்க. நம்ம வண்டியோட ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன தான் பழைய வண்டியாக இருந்தாலும் வண்டி பிக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 70லேருந்து 80 வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாருங்க. அந்த வண்டி பிக்கப் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வழியாக சென்னை போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரூட்டில் ரொம்ப முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவினாசி, பெருந்துறை, அதுக்கப்புறம் பவானி, சங்ககிரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஊர் தான். பட் இந்த எல்லா ஊர்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து பைபாஸ் தாங்க. எந்த ஊருக்குள்ளேயுமே போகாது, ஃபுல்லாகவே பைபாஸ் தான். பவானிக்கு முன்னாடி இருக்கிற அந்த லக்ஷ்மி நகர் மட்டும்தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் தாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா NH 544ங்க. சேலம்லேருந்து கொச்சின் வரைக்கும் போகிற இந்த ரூட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஊருங்க இந்த ரூட்டில். நிறைய வண்டிகள் இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே மாதிரி தாங்க தெரியுது. விஜயமங்கலம் டோல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 வழிச்சாலையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையாக கன்வெர்ட் ஆகுதுங்க. இந்த ரூட் வந்து ரொம்ப முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. தமிழ்நாடையும் கேரளாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ரூட்டுங்க இந்த ரூட் வந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆக போகுதுங்க. நம்ம விஜயமங்கலம் டோல் ரீச் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணி அப்படியே பெருந்துறை வழியாக ஈரோடு போயிடுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக பவானி, சங்ககிரி இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் போக போகிறோங்க. கோயம்புத்தூரில் கிளம்பி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாதிரி 5 டிஸ்ட்ரிக்ட் கடந்து தான் நம்ம சேலம் ரீச் பண்ண போகிறோங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பெருந்துறையில் உள்ளதுங்க.
கோயம்புத்தூரில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வண்டியோட ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தாங்க போயிட்டுருக்காரு. 70 to 80 தாராளமாக மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த ரூட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெருந்துறை பைபாஸ் தாண்டினதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப க்ரீனரிஸாக அப்படியே பசுமையாக தெரியுதுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸு, எம்டியான இடம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக தெரியுதுங்க இந்த ரூட் வந்து. இப்போ நம்ம சித்தோடு அப்படிங்கிற இடத்து வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். நமக்கு லெஃப்ட் சைடில் தாங்க டெக்ஸ் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவுளி பூங்கா இங்கே இருக்குங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற இந்த சித்தோடு அப்படிங்கிற இடத்துல தான் டெக்ஸ் வேலி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 சதுர அடியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க டெக்ஸ் வேலி ஈரோடு. கொச்சின் டு சேலம் ஹைவேல தான் இருக்குது. இந்த தெரியுது பார்த்திங்களா, இதுதான் அந்த டெக்ஸ் வேலிங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பூங்கா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வச்சது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ் வேலி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடங்க இந்த ரூட்டில் வந்து. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் நம்ம பவானிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா மேட்டூர் ஈஸியாக ரீச் பண்ணலாம். அதே மாதிரி எடப்பாடி இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கரெக்டாக லக்ஷ்மி நகர் பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவானி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஏரியாங்க. இங்கேருந்து பவானி ரொம்ப ரொம்ப பக்கம். அதுக்கான ஒரு சின்ன லிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி நகருங்க. லக்ஷ்மி நகர் தாண்டோடனே நம்மளை வரவேற்கிறது இந்த காவிரி ஆறு தாங்க. இந்த ஆற்றங்கரையோரம் ஒரு கோவில் இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பவானி வழியாக ஓடக்கூடிய காவிரி ஆறுங்க. செம பெரிய பாலமாக தாங்க இருக்குது. தண்ணி இதில் வந்து அந்த மழைக்காலங்களில் தண்ணிலாம் இதில் போகும்போது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதை பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வழியாக ஓடுற இந்த காவிரி ஆறு தான் திருச்சி வழியாக போய் கடலில் கலக்குதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தை கடந்து இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ கரெக்டாக குமாரபாளையம் தாண்டி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுங்க. இதுக்கு அடுத்து வர ஏரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்துருங்க. சங்ககிரிக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஹோட்டலில் தான் நம்ம வண்டியோட ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் சரவண பவன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ரெஸ்ட் பிரேக்கு. கரெக்டாக 12 மணிங்க, மதியானம் 12 மணிக்கு நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம். சரியான வெயிலுங்க இங்கே. கோயம்புத்தூரில் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாங்க. முன்னாடி ஸ்டிக்கரிங் பார்த்தீங்களா, கோவை சேலம் 1 to 1 போட்டிருக்காங்க. மேட்டுப்பாளையம் அங்கேருந்து கூட ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்சிடிசியாக இருக்கும்போது எப்படி இருந்த வண்டி இப்போ டிஎன்எஸ்டிசியாக மாற்றுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அந்த கலரிங் தாங்க, ப்ளூ அண்ட் இந்த ஒயிட் கலரில் வந்து வண்டி சூப்பராக இருக்குது. பட் எஸ்சிடிசி பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருந்திருக்கும். இப்போ அப்படியே கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டி நல்லாவே இருக்குங்க. எதுக்காக இந்த வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசிலேருந்து டிஎன்எஸ்டிசியாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. மேபி வந்து லாங் ரூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற இருந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் கோவைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம கிளம்பும்போது கரெக்டாக உள்ளே வந்த வண்டிங்க. திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலை சேலம் வழியாக ரன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க இங்கே பிரேக் கொடுத்தாங்க. 12 மணிக்கு வந்தோம், 12:10 இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ் தாங்க இது. வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹோட்டல்ஸும் இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ கடையும் இருக்குங்க.
நம்ம இப்போது சங்ககிரி பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. சங்ககிரி வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருங்க. ஒன்று வந்து இங்கே இருக்கிற கோட்டை, அது வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையின் கீழே இயங்கிக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா லாரியோட பாடி பில்டிங் கட்டுற இடங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த சங்ககிரி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கிற இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் தான். பெருந்துறை, ஈரோடு, பவானி, சங்ககிரி, சேலம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் இருக்கும், தொழில் நகரமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் ஆப்ரேட் பண்ணுறது இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இந்த வண்டி பார்த்திங்களா, நமக்கு பின்னாடி கிளம்பின வண்டிங்க, அரசு போக்குவரத்து கழகம் சேலம் டிப்போட் வண்டி. நமக்கு பின்னாடி கிளம்பின வண்டி இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வழியாக நிறைய ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாலும் கோயம்புத்தூர் டு சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமோ ட்ரெயினோ இல்லை லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினோ நிறைய ரன் பண்ணலாங்க ஈரோடு வழியாக. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை தான் நம்பியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெமோ ட்ரெயினோ பேசஞ்சர் ட்ரெயினோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொண்டு வரும்போது இன்னுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறாங்க, பஸ்ஸில் தான் வராங்க. பட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சூப்பரான கோவில் தெரியுதுங்க. அடுக்கடுக்காக கோபுரம் மாதிரி இருக்குது. எந்த கோவிலும் சரியாக எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ரூட்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ரூட்டில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற உங்கள் யாருக்காவது இல்லை நம்ம வீடியோ பார்க்குற இந்த ஏரியா சேர்ந்தவங்க யாருக்காவது இது என்ன கோயில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் பேக் ட்ராப்பில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது சேலம் ரீச் பண்ணியாச்சுங்க. லெஃப்ட் சைடு போகுது பார்த்திங்களா, அதுதான் சேலம் சிட்டிக்குள்ளே போகிற ரோடு. பட் நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டலாம்பட்டி பைபாஸுங்க. கொண்டலாம்பட்டி போயிட்டு தான் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேலம் உள்ளே போகும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் ஓடுற எல்லா வண்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டலாம்பட்டி போயிட்டு தாங்க வரும். மத்தியானம் 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க இந்த கொண்டலாம்பட்டி ஏரியாவில். ஏன்னா எல்லா வண்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு தான் சேலம் உள்ளே போகிறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க. இந்த ரூட் பார்த்து பார்த்திங்கன்னா இது வந்து நாமக்கல் வழியாக மதுரை வரைக்கும் போகிற ரூட்டுங்க. நம்ம இப்போ யூட்டர்ன் பண்ணிவிட்டு சேலம் சிட்டிக்குள்ளே போகிறோங்க. சேலம் வந்து தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஊருங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே விளைவிக்கக்கூடிய மாம்பழங்கள்ங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் மில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டீல் பிளான்ட்டுங்க. அது மாதிரி இதோட நியர்பை இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேட்டூர் டேம் இருக்குது, ஏற்காடு ஹில்ஸ் இருக்குங்க. சேர்வராயன் மலையில் இருக்கிற ஏற்காடு ஹில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. நம்ம இப்போது சேலமில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. கரெக்டாக 3.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் வேறு கொடுத்துருந்தாங்க. 9:45க்கு நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பணும். 1:15க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குங்க கிட்டத்தட்ட. இந்த 180 கிலோமீட்டரை வந்து நம்ம 3.5 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ட்ராவலுங்க, சூப்பரான பஸ் ஜர்னி, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஸ்ஸோட டைம் டேபிளுங்க. எந்தெந்த ரூட்டில் எந்தெந்த டைமிங்லாம் பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.